நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நினைத்தார் பெருமை துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. விளக்கம். உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையும் அளவிட முடியாது. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது அறுந்து விழுந்த மின்கம்பி, பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகை 2500 உயர்வு, அரசின் கோப்பிற்கு ஆளுநர் அனுமதி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவரை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி புதிய ஆளுநர் மாளிகையில் பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்ப தலைவிகள், முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் கோப்புகளில் முதல் நாளிலேயே ஒப்புதல் வழங்கினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் புதிய அலுவலகத்தில் முதல் நாளாக பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்தார். பாரதி பூங்கா எதிரே ரங்கப்பிள்ளை வீதியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை குபேர் சாலையில் உள்ள பழைய சாராய் வடிசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய அலுவலகத்தில் வியாழக்கிழமை முதல் பணிகள் தொடங்கப்பட்டன. புதிய அலுவலகத்தில் முதல் நாளாக பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் 3 முக்கிய கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதில் புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 21 வயது முதல் 55 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் வரும் மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாய் வரும் காலாண்டிற்கு வழங்குவதற்கான கோப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 64,450 குடும்ப தலைவிகள் பயனடைய உள்ளனர். இதற்காக 16,11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான கோப்புக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 1,96,616 பயனாளிகளுக்கு 2,500, 3,000 மற்றும் 4,000 வழங்க ஏப்ரல் மாதத்திற்கான தொகையாக 56,32,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பிப்டிக் நிறுவனத்தின் பங்குதாரர்களான புதுச்சேரி அரசு மற்றும் IDBI வங்கிக்கு பங்கு தொகை மற்றும் சிறப்பு பங்கு தொகை வழங்குவதற்கான கோப்புக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதிய ஆளுநர் மாளிகையில் முதல் நாளிலேயே மக்கள் நல திட்டங்கள் தொடர்பான முக்கிய கோப்புகளில் துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரியர் துணைத் தலைவர் ஜெகதீசன், கிரீன் வாரியர் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோருடன் நேற்று இரவு புதிய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நேரு வீதியில் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என தெரியவந்தது. மேலும் எண்ணிக்கையில் குறைவான சுகாதார ஊழியர்களையும் மற்றும் வாகனங்களையும் பயன்படுத்தி வந்ததும் சுகாதார ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம் மற்றும் கையுறை அணியாமல் பணி செய்ததும் தெரியவந்தது.
இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் கிரீன் வாரியர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெகதீசனிடம் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் போதுமான கூடுதல் சுகாதார ஊழியர்களை தூய்மை செய்யும் பணியில் அமர்த்தவும் தேவையான வாகனங்களை குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபடுத்தவும் புதுச்சேரி நகரம் முழுவதும் 24 மணி நேரமும் தூய்மை பணியை செய்து சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தினார். மேலும் தூய்மை பணி செய்யும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் ஆணைப்படி குறைந்தபட்ச மாத சம்பளமாக உயர்த்தி அளிக்கவும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் முதலியார்பேட்டையில் அறுந்து விழுந்த மின்சார ஒயர் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது விழுந்து மின்சாரம் தாக்கியதில் சிறுவன் துடிதுடித்த பதட்டமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுவன் காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதியை சேர்ந்த ஒருவர் தனது மகனுடன் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சாலையோர மின்கம்பத்தில் இருந்த மின்சார ஒயர் திடீரென அறுந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் மின்சாரம் தாக்கியதில் தந்தை மற்றும் மகன் இருவரும் இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்டனர். சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி துடிதுடித்த நிலையில் காணப்பட்டார். அப்பொழுது அவரது தந்தை தைரியமாக செயல்பட்டு சிறுவனை மீட்க முயன்றார். சிறுவன் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உதவிக்கு விரைந்து வந்து அவர்களை மீட்டனர். பின்னர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த காட்சிகள் பார்ப்போரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இதே முதலியார்பேட்டை பகுதியில் கடந்த மார்ச் மாதம் சாலையில் நடந்து சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்து சம்பவம் நடந்துள்ளது. அவர் தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஒரே பகுதியில் மீண்டும் இதுபோன்ற விபத்து நிகழ்ந்துள்ளதால் பழுதடைந்த மின் கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை உடனடியாக அகற்றி புதியவை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்காலை சேர்ந்த மீனவரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி புதுச்சேரியை சேர்ந்த 7 மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக ஏற்கனவே ஏப்ரல் 13ஆம் தேதி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டம் TR பட்டினம் அருகே கீழையூரை சேர்ந்த 29 வயதான பிரதீப் சூரியமூர்த்தி மட்டும் இன்னும் இலங்கை சிறையில் காவலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டவர் என்றும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் வயதான பெற்றோர்களை கவனிக்க வேறு குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத சூழல் இருப்பதாகவும் முதல்வர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேசி மீனவர் பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். மேலும் மீண்டும் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் மலர் தூவி வரவேற்றனர். புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் என 700க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன. இதில் அனைத்து அரசு பள்ளிகளும் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்து கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2026-2027 ஆண்டிற்கான கல்வியாண்டு துவங்கி நடைபெற்றதை அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. இதேபோல தனியார் பள்ளிகள் ஆண்டு தேர்வுகள் ஏப்ரல் மாதம் முடிவடைந்து அவர்களும் கோடை விடுமுறை விடப்பட்டது. தொடர்ந்து கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. இதனையடுத்து மாணவர்கள் ஆர்வமுடன் மீண்டும் பள்ளிக்கு வருகை தந்தனர். ஒரு சில தனியார் பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பள்ளியின் நுழைவு வாயிலில் பலூன் வளைவுகள் அமைத்தும் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பன்னீர் தெளித்தும் சந்தனம் திலகமிட்டு
கேட்டும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக ஆசிரியர்கள் வரவேற்றனர். இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான சீருடை, பாடப்புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் விரைவில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கல்வித்துறை செய்து வருகிறது. பிரான்சின் பிரபலமான ஒபேரா அரங்கில் புதுச்சேரியின் நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மனே இசை நிகழ்ச்சி அளித்து பார்வையாளர்களிடமிருந்து நிற்கும் பாராட்டை பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மனே உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஒபேரா அரங்குகளான ஒபேரா டேஞ்சஸ் மற்றும் ஒபேரா டி நான்டிஸ் மேடைகளில் நிகழ்ச்சி வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து நிற்கும் பாராட்டை பெற்றார். பொதுவாக ஒபேரா மேடைகள் மோர்சாட், பாக் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் ரகுநாத் மனே சாதனையில் புதிய அத்தியாயமாக அவர் சமீபத்தில் கானிஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரீடூரிய பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்பொழுது கரீபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்ட தனது அடுத்த திரைப்பட திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் மனே உயர்த்தி காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்று முடி திருத்தம் செய்யாமல் வந்த மாணவர்களை ஆசிரியர் பள்ளி வாசலிலேயே கண்டித்து வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் வெளியே வந்து மாணவர்கள் சரியாக முடி திருத்தம் செய்துள்ளனரா, சீருடை சரியாக அணிந்துள்ளனரா என சோதனை செய்து அனுப்பினர். அப்பொழுது சரியாக முடி திருத்தம் செய்யாமல் வந்த மாணவர்களை ஆசிரியர் கண்டித்து வெளியேற்றினர். மேலும் தாமதமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எச்சரிக்கை செய்தனர். 4125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 110 கிலோமீட்டர் வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட 20 பாசன வாய்க்கால்களை 2026-27 ஆண்டிற்கான தூர்வாரும் பணிகள் 49,10,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்று தொடங்கப்பட்டன. இந்த திட்டத்தின் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல் வாய்க்கால், நல்லெழுந்தூர் வாய்க்கால், நெல்லி வாய்க்கால், பண்ணை கொள்ளை வாய்க்கால், பத்தக்குடி வாய்க்கால் உள்ளிட்ட மொத்தம் 110 கிலோமீட்டர் நீளமுள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்பட உள்ளன. இதன் மூலம் சுமார் 4125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று விவசாயிகளின் பெரிதும் பயன்பெற உள்ளன. பூமி பூஜையுடன் பணிகளை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டார். நிகழ்வில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்ப்பாசனம் மற்றும் பொது கட்டமைப்புத்துறை பொறியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுவை தமிழ்ச்சங்க பொதுக்குழு ஜூன் 13 கூடுகிறது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து அறிவிப்பு. புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையிலும் செயலர் பாவலர் சீனு மோகன்தாஸ் முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவைக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரி அரசும் மொழி கொள்கையை கைவிட்டு இருமொழி கொள்கையை கல்வி நிலையங்களில் அமல்படுத்த வேண்டும். தமிழை பாடமொழியாக தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என்றும், பிரெஞ்சு மொழியை நீக்கிவிட்டு இந்தியை திணிப்பதை புதுவை தமிழ்ச்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அரசு விழாக்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வேண்டும் என்று புதுச்சேரி அரசை இக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நியமிக்கப்படும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் தமிழறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை புதுச்சேரி அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரி தமிழ்ச்சங்க பொதுக்குழு கூட்டம் ஜூன் 13 அன்று காலை 11 மணி அளவில் விழுப்புரம் முதன்மை சாலையில் உள்ள லட்சுமி திருமண நிலையத்தில் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது அருந்து விழுந்த மின்கம்பி, பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகை 2500 உயர்வு, அரசின் கோப்பிற்கு ஆளுநர் அனுமதி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவரை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.